வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 20. பட்டுப்படையினால் ஏற்படும் ஓசையும் மென்மையான காற்றுடன் தவழ்ந்தோடி வரும் கதம்ப மலர் கொத்தின் நறுமணமும் புஷ்பநாதனுக்கு பானுமதியின் வருகையை அறிவுறுத்தின. அத்தான் என்றே அருமையாக அழைத்து கொண்டு உள்ளே வந்து நின்ற பானுமதியை காஞ்சனை திகைப்புடன் முறைத்து பார்த்தாள். மீண்டும் வைர நகைகளில் அழகுக்கு அழகு செய்து கொண்டு வந்திருந்த பானுமதியின் மோகன வடிவம் கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருந்தது. வைத்த விழி வாங்காது காஞ்சனை தன் எதிரில் வந்து நின்ற பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தாள். புஷ்பநாதன் தனிமையில் அறையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண் அவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உடனே ஊகித்து கொண்ட பானுமதி காஞ்சனையை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே பார்வையில் ஆராய்ந்து விட்டாள். கடைந்தெடுத்த தந்த பதுமையோ அவள் என்று மனதிற்குள் ஆச்சரியப்பட்ட அவளது கண்கள் பொறாமையை கக்கின. பானுமதியை உட்காரும்படி உபசரித்த புஷ்பநாதன் தன் மனைவியிடம், காஞ்சி, கீழே போய் பானுவுக்கு காப்பி பலகாரம் கொண்டு வரச் சொல் என்றான். அவள் யார் என மனக்குழப்பமடைந்த காஞ்சனை கணவன் கட்டளையை பணிய கீழே சென்றாள். அத்தான், உங்கள் மனைவி இத்தனை அழகியாயிருப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என வியப்பும் குரோதமும் ஒருங்கே அடைந்த பானுமதி கேட்டாள். உன்னை விட அழகியாவள் என்று வேண்டுமென்றே பரிகாசமாக கேட்ட அவன் சிரித்தான். பானுமதி மௌனமானாள். அவள் அழகியோ என்னவோ, பானுமதி உன்னை விட அதிர்ஷ்டசாலி என்று அவளது மனம் சொல்லி கொண்டிருந்தது. அவளை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தாயே, ஒன்றும் அபிப்பிராயம் சொல்லாவிட்டால் என்று விடாப்பிடியாக கேட்டான் புஷ்பநாதன். ஏனோ அத்தான், உங்களுக்கல்லவா தெரிய வேண்டும், எனக்கென்ன தெரியும் என்று பெருமூச்சிருந்தாள் பானுமதி. சமையல் அறைக்குள் புகுந்த காஞ்சனை வேலைக்காரனிடம் காஃபி பலகாரம் ஆடிக்கொண்டு போக வேண்டும் என்று உத்தரவு செய்துவிட்டு திரும்பி வந்தாள். யாருக்கு காப்பி பலகாரம் என்று கேட்ட மாமியிடம், அவர் கொண்டு வர சொன்னார். யாரோ ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவரை பார்க்க என்றாள் மருமகள். அவளுக்கு காப்பி பலகாரம் ஒன்றுதான் குறைச்சல், இந்த தம்பிக்கு புத்தியே கிடையாது என்று பொன்னம்மாள் கடுமையாக கூறினாள். காஞ்சனைக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அத்தை, அந்த அம்மாள் யார் என்று மெதுவாக கேட்டாள் அவள் சற்றென்று. அவள் உன் புருஷனுக்கு வேண்டியவள் தான், அவனையே கேட்கிறது தானே என்று எரிந்து விழுந்தாள் மாமி. காஞ்சனைக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. புருஷனுக்கு வேண்டியவள்? அவள் யார்? எப்படி வேண்டியவள்? எப்படி அவளுக்கு தெரியும்? எத்தனை காலமாக தெரியும் என்று பலவாறு எண்ணி மனக்குழப்பமடைந்த அவளுக்கு அழுகை வந்துவிடவே பலமாக விம்மிவிட்டாள். அழுது என்ன பிரயோஜனம்? உன்னை கட்டி கொள்வதற்கு முந்தையே தம்பி அவளோட பழக்கமாயிருந்தான். ஒரு பெண்ணை கட்டி கொண்டாலாவது வீட்டோடு இருப்பான்னு பார்த்தேன். என்னடானா அவளே வீட்டுக்குள்ளே தைரியமாக நுழைஞ்சிட்டா. எல்லாம் உன் அதிர்ஷ்டம் போ என்று படபடப்பாக வார்த்தைகளை கொட்டிவிட்டு பொன்னம்மாள் வேர்ப்புடன் பக்கத்தறைக்குள் நுழைந்தாள். காஞ்சி, காஞ்சி என்று அதிகாரமாக தன் புருஷன் குரல் ஒலிப்பதை கேட்ட காஞ்சனை முகத்தை துடைத்து கொண்டு மாடி பக்கம் விரைந்து சென்றாள். பானுமதி உன்னை பார்க்க வந்திருக்கிறாள், நீ எங்கேயோ போய் மறைந்து கொண்டாள் என்று அதட்டினான் புஷ்பநாதன். என்ன தான் ரொம்ப கோவிச்சுக்கிறீங்க என்று முகத்தை குலுக்கிய பானுமதி சிறு தங்க கூமச்சிமிழ் ஒன்றை காஞ்சனையிடம் கொடுத்து புன்னகை செய்தாள். பானுமதி தனக்கு அளித்த பரிசை ஏற்றுக்கொண்ட காஞ்சனை ஒரு சோக புன்னகையுடன் தன் கணவனின் இருதய ஈஸ்வரியை பார்த்தாள். இரண்டு பேர்களுடைய உள்ளங்களும் பொறாமையினால் கொந்தளித்தன. ஒரே பார்வையில் ஒருவரையொருவர் வெட்டி கொள்பவர் போல் வெறுத்தனர். அவர்களுடைய மனத்திலே ஏற்பட்ட உணர்ச்சி போராட்டத்தை கவனிக்காத புஷ்பநாதன், பானு, வெயிலுக்கு முன் நீ கிளம்பி ஊருக்கு என்று உத்தரவிட்டான். பானுமதியின் அழகிய வதனம் அந்த வார்த்தையை கேட்டதும் சுண்டி போயிற்று. போறேனத்தான், அதற்குள்ளே துரத்துறீங்களே என்று கொஞ்சலுடன் மொழிந்த பானுமதி அரை மனதுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். தனிமையிலே மனைவியுடன் இந்த புஷ்பநாதன், அது யார் தெரியுமா காஞ்சி என வினவினான். காஞ்சனியின் கண்கள் கலங்கின. தனக்கு தெரியும் என்பதற்கு அடையாளமாக அவனை பார்த்தாள். இதற்கு என்னத்திற்கு அழுகை? நீதான் என் மனைவி என்றான் அவன். துக்கம் தாங்காத காஞ்சனை முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு விம்மி அழுதாள். சி, எனக்கு அழுவதை கண்டாலே பிடிக்காது. எதற்காக அழ வேண்டும், புத்தி கெட்ட பெண் என்று கோபமாக மொழிந்த புஷ்பநாதன் அறையை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 21.
காஞ்சனைக்கு உலகமே இருண்டு விட்டது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. புஷ்பநாதன் எத்தனையோ அன்பான கணவன், தனக்கு பூர்வ ஜென்ம பலத்தாலேயே கிடைத்தான் என்று முதல் நாள் மனம் ஊறித்து போயிருந்த அவளுக்கு பானுமதியை கண்டதும் ஏற்பட்ட மாற்றத்தை விவரிக்க முடியாது. தனக்கு முன்பு அவளது அன்பை அனுபவித்தவள் இன்னொருத்தி இருக்கிறாள் என்ற கசப்பான உண்மை அவளுடைய தளிர் உள்ளத்தை கசைக்கு பிழிந்து விட்டது. புஷ்பநாதனை பற்றிய பூர்வீக விவரத்தை ஏன் தாத்தா அண்ணா முதலியவர்கள் என்னிடம் சொல்லவே இல்லை என்று தனக்குள்ளேயே குமுறினாள். ஒரு சமயம் அவர்களுக்கு தெரியாதோ என்னவோ, தெரிந்திருந்தும் சொல்லி மனத்தை குழப்ப வேண்டாம் என்று மூடி வைத்து விட்டார்களா? சொல்லியிருந்தால் தான் என்ன செய்திருப்பாள்? புஷ்பநாதனை விவாகம் செய்து கொள்ள மறுத்திருப்பாளா? காஞ்சனைக்கு அழுகையின் நடுவில் சிரிப்பு வந்தது. புஷ்பநாதனை பற்றி யார் என்ன சொல்லியிருந்த போதிலும் அவள் அவனை மணக்க மறுத்திருக்க மாட்டாள் அல்லவா? ஏன்? புஷ்பநாதனை குற்றம் சொல்வதில் நியாயம் இல்லை. பானுமதி மிக்க அழகி, நடப்பதிலே ஒரு தழுக்கு, பார்வையிலே ஒரு மினுக்கு, சிரிப்பிலே ஒரு ஒய்யாரம். எந்த புருஷன்தான் அவளுடைய வலையில் விழமாட்டான்? கள்ளம் கபடமற்ற புஷ்பநாதனை அவள் தன் மோக வலை மேல் வீழ்த்து கொண்டு விட்டாள். பாவி என்று எண்ணிய காஞ்சனை பொறாமையினால் பல்லை கடித்தாள். பானுமதி என்ற தாசி பெண் தன் கணவரின் முதல் காதலி என்பதை தெரிந்துவிட்டது. இனிமேல் தெரிய வேண்டியது என்ன? காஞ்சனையை மணந்த பின் புஷ்பநாதன் பானுமதியிடம் எவ்விதமாக நடந்து கொள்கிறான் என்பதுதான். அடடா, காஞ்சனை மறந்து விட்டாலே! பானுமதி புஷ்பநாதன் தொடர்பு காஞ்சனை இனி நடந்து கொள்ள போகும் விதத்திற்குள்ளவா சிக்கி கொண்டிருக்கிறது. பானுமதி தாசி பெண், புருஷர்கள் மனதை கவரும் வித்தையை நன்றாக அறிந்தவள். அழகாலும் நடிப்பாலும் புஷ்பநாதனை காஞ்சனையிடமிருந்து பிரித்து கொள்ள முயல்வாள். பொறாமையினால் பலவிதமாக மனம் கொதித்த காஞ்சனை, இருக்கட்டும் சொல்கிறேன், என் கணவரை அவள் என்னிடமிருந்து பிரிப்பதை பார்த்து விடுகிறேன் என்று தனக்குள்ளே பிரஜை செய்து கொண்டாள். கண்ணிலே வழிந்த கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்ட அவள் மனோ உறுதிமிக்கவளாக அறையை விட்டு வெளியே வந்தாள். கீழே முன்கூடத்தில் நின்று கொண்டிருந்த மாமி பொன்னம்மாள், என்னடி இது? தம்பி சாப்பிடாது எங்கே புறப்பட்டு போயிட்டான்? நீ பாட்டிலை மெதுவா கீழே இறங்கி வரையே என்று கேட்டாள். மனைவியின் கண்ணீரை கண்டு வெறுப்புற்று வெளியேறிய புஷ்பநாதன் வீட்டுக்கு சாப்பிட வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட காஞ்சனைக்கு தன் மேலேயே கோபம் வந்தது. வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை கண்ணீரால் நனைத்தால் மேலே கட்டணம் பலமாக எழுப்ப முடியாது என்று மனசாட்சி குத்தவே, எனக்கு தெரியாதத்தை, அவர் எங்கேயோ போயிருக்கிறார் என்றாள். இதெல்லாம் என்ன நாடகம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அது கிடக்கட்டும், உன் தாத்தா உன்னை பார்க்க வந்திருக்கிறார். முன் வீட்டிலே அரைமனையா உட்கார்ந்திருக்கிறார். நீ என்ன ராணி ஆட்டமா? மாடியை விட்டு இறங்கி வர காணோம். போய் அவரோடு பேசி அனுப்பிவிட்டு சீக்கிரம் உள்ளே வா என்று பொன்னம்மாள் படப்படப்பாக பேசினாள். காஞ்சனைக்கு திக்கென்று இருந்தது அந்த சங்கதி. என் தாத்தா, அருமை தாத்தா, 1/2 மணி நேரமாக என் தயவுக்காக காத்திருக்கையில் பாவி, உலகம் ஞாபகம் என்று லயித்து போயிருந்தேனே என்று தன்னையே கடிந்து கொண்டு தாத்தாவை வரவேற்க அவளுடன் முன்கட்டிற்கு ஓடினாள் காஞ்சனை. களைப்பினால் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நீலமேகம் பிள்ளை பேத்தியை கண்டதும் அவளுடன், காஞ்சனா, சௌக்கியமா இருக்கிறியாமா என்று விசாரித்தார். தாத்தாவை கண்டதும் மகிழ்ச்சி மிக அடைந்த பேத்தி ஓடி வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். என்ன தாத்தா, வெயிலிலே குடை எடுத்துக்கொள்ளாமல் வந்திருக்கீங்களே என்று எடுப்பிலே கேட்டாள். வந்துட்டு சீக்கிரம் திரும்பிடலாம்ட்டு ஓடி வந்தேன். 2 மணி நேரமா இங்கே தெய்வமேனு காத்திருக்கிறேன். காஞ்சனா, முன்னை போலவா நீ பெரிய ஜமீன்தாரணி அல்லவா எனக்கு என்று கூறி பெருமுச்சரிந்தார். காஞ்சனைக்கு துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது. தன் மீது உயிரே வைத்திருக்கும் பாட்டனுக்கு தான் செய்யும் பிரதி உபகாரம் என்ன என்று எண்ணி வருத்தமடைந்த காஞ்சனை, தாத்தா, நீங்க வந்திருக்கிறதே எனக்கு தெரியாது, ஒருவரும் சொல்லவில்லை என்று கூறிவிட்டு கண்ணீர் உகுக்க ஆரம்பித்தாள். மனமிளகிய போன கிழவன், சேச்ச, இது என்ன? நான் விளையாட்டுக்குள்ள அப்படி பேசினேன். அழாதே அம்மா, அது போகட்டும். உன் பாட்டி புடவை ஒரு ஜோடி கை கொலுசு அடைகளே இருந்தது, ஞாபகம் இருக்கா? அதை நேற்றுதான் மீட்டேன். உன் பிறந்த வீட்டு ஆஸ்தி இந்த 2 கொலுசு தான். இந்தம்மா, வாங்கி கையிலே போட்டுக்கோ.
உன் பாட்டி ஆசீர்வதித்தாலே சீக்கிரம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என மனப்பூர்வமாக ஆசீர்வதித்த கிழவன் பேத்தியின் கைகளில் தன் மேல் முடிப்பில் பத்திரமாக சுற்றி வைத்திருந்த பழைய ஆபரணத்தை எடுத்து கொடுத்தான். பக்தியுடன் பெற்றுக்கொண்ட காஞ்சனை அந்த நகையை தன் கைகளிலே அணிந்து கொண்டாள். சிறிது நேர சேம லாபங்களை விசாரித்த பிறகு கிழவன் போக புறப்பட்டான். தாத்தா, பசியோட போகலாமா? நீங்க சாப்பிட்டு விட்டு போகலாம், உட்காருங்க என கள்ளம் கபடமின்றி பேத்தி உபசரிப்பதைக் கண்டு நீலமேகம் பிள்ளை சிரித்தான். காஞ்சனை, நீ உலகம் தெரியாத குழந்தை. உன் மாமியார் என்னை உட்காரக்கூட சொல்லவில்லை. முகம் கொடுத்தும் அவள் பேசவில்லை. நீ பெயருக்கு இந்த வீட்டு எஜமானிய ஒழிய உண்மையிலே அவங்க தான் எஜமானர்கள். தெரியாத பேசாதே. உன் வீட்டிலே நான் சாப்பிட வரலையம்மா. நீ சந்தோஷமா இருப்பதை பார்த்தால் எனக்கு விருந்து சாப்பிட்ட திருப்தி. சித்த முன்னே இந்த வழியா உன் புருஷர் போனார். ஏன்னு என்னை திரும்பி பார்க்கலை. பெரிய இடத்து சம்பந்தம்னா 4 விதமாகத்தான் இருக்கும். உன்னை அடிக்கடி பார்க்க நான் இங்கே வர முடியாது. மதியாதார் வீட்டை மிதிக்கலாமா? நீ சௌகரியமா இருந்தால் போதும். அதுதான் எனக்கு வேண்டியது. போயிட்டு வரேன் என்று கூறிய கிழவனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தாத்தா, நான் என்ன செய்வேன் என்று குழந்தையை போல் விரும்பினாள் காஞ்சனை. பெண்ணை வளர்க்கத்தான் பெற்றவங்க கடமைப்பட்டவங்க. புருஷன் வீட்டுக்கு அமிச்ச பிறகு குழந்தையை நினைக்கவும் உரிமை இல்லையம்மா காஞ்சனா. அது உலக வழக்கம். ஏன் வருத்தப்படுற? முகத்தை துடைச்சிட்டு உள்ளே போ. உன் புருஷன் வந்தால் என்று கூறிவிட்டு தள்ளாடி கொண்டு வெளியேறினான் நீலமேக பிள்ளை. கணவன் சாப்பிடும் வரை அருகே இருந்து உபசரித்து விட்டு காஞ்சனை அவனுக்கு இளைப்பாறும் நிமித்தம் பஞ்சனையை சரிப்படுத்தி கொண்டிருந்தாள். படுக்கை மீது சாய்ந்து கொண்ட புஷ்பநாதன் அன்பு கனியும் குரலில், காஞ்சி, நீ இன்னும் சாப்பிடவில்லையா? உன் முகம் சுண்டி கிடக்கிறதே என்று கேட்ட வண்ணம் அவளது கரங்களை பற்றி தன் பக்கத்தில் இழுத்து கொண்டான். மின்னும் தங்க வளையல்களின் நடுவில் கிடந்த பழைய கொலுசு அவனது கண்களில் சற்றென்று தென்பட்டது. இது எங்கிருந்து வந்தது என்ற ஆச்சரியத்துடன் வினவினான். தாத்தா கொடுத்து விட்டு போனார். என் பாட்டியுடையது என்று மனைவி கூறி முடிக்கும் முன் தன் கையினாலேயே அந்த நகையை கழிற்றி, நாக்கரைக்கு பிடித்ததையெல்லாம் ஏன் போட்டுக்கொள்கிறாய்? பார்த்தால் கண்ணை உறுத்துகிறதே என்று அதட்டிய புஷ்பநாதன் கொலுசுகளை தரை மீது வீசி எறிந்தான். பிறந்த வீட்டின் சொத்தை கணவன் அவமதிப்பதைக் கண்டு காஞ்சனையின் உள்ளம் பதைத்தது. இருந்த போதிலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, உங்களுக்கு பிடிக்காவிட்டால் போட்டுக்கொள்ளவில்லை, ஏன் வீண் கோபம் என்ற மெல்ல பதிலளித்தாள் அவள். அடேயப்பா, என் காஞ்சி வெகு புத்திசாலியாயிட்டாளே என கொஞ்சலுடன் சொன்ன புஷ்பநாதன், போய் சாப்பிடு, சீக்கிரம் என உத்தரவிட்டான். கீழே கிடந்த கொலுசுகளை பொறுக்கி எடுத்துக்கொண்ட காஞ்சனை நேரே தன் அறைக்குள் சென்று நகைப்பெட்டியை திறந்து அதன் அடியில் பத்திரமாக தன் பிறந்த வீட்டு சொத்தை அடக்கப்படுத்தினாள். சமையல் கட்டுக்கு சென்றதும் அவளுக்கு இலையில் பரிமாறி இருந்த உணவு விஷம் போல தென்பட்டது. கடும் வெயிலில் பட்டினியாக சென்ற பாட்டனை நினைத்து கொண்டதும் கையை உதறிவிட்டு இலையை நின்று சாப்பிடாமலே அவளை எழுந்து விட்டாள். வெயிலுக்கு இலப்பாரி கொண்டிருந்த பொன்னம்மாள் புரட்டி விட்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தாள். அவளை தாண்டி கொண்டு பின்கட்டின் பக்கம் சென்ற காஞ்சனை தூண் ஓரமாக அழுது கொண்டு நின்ற ஒரு வேலைக்கார பெண்ணை கண்டு அதிசயத்துடன், ஏனம்மா நீ அழற என்று கேட்டாள். கை தவறி வெண்கல உருளியை போட்டு உடைச்சிட்டேன். பெரிய அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. இந்த மாத சம்பளத்தை பிடிச்சிட்டா நாங்க பட்டினியால சாக வேண்டியதுதான் என்று அழுதாள் அந்த பெண். காஞ்சனையின் மனம் இறக்கவசப்பட்டது. உன் சம்பளம் எத்தனை என அவள் அனுதாபத்துடன் கேட்டாள். 8 ரூபாயம்மா. பூஜாவுக்காக எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டாலும் கொன்னுடுவாங்க. எங்க அப்பாரு சீக்கா படிச்சிருக்காரு. இந்த மாச சம்பளம் இல்லாட்டி என்று கலங்கினாள் அவள். என்னத்து கழுவுற? நீ வெளியில் சொல்லாதே. உன் செலவுக்கு வேண்டிய பணம் நான் தருகிறேன். அது கிடக்கட்டும். உன் பெயர் என்ன என்று உதார குணம் மேலோங்கிய காஞ்சனை கேட்டாள். கண்ணம்மா என கண்ணீரிடையே கண்ணீர் என்று கூறி புன்னகை செய்தாள் அந்த பெண்.